வணக்கம். நெறைய பேருக்கு வந்து நெறைய டவுட் இருக்கு. மகா கந்த சஷ்டி ஆரம்பிச்சதுலேருந்து நெறைய பேருக்கு நெறைய டவுட் இருக்கு. நெறைய ஃபேமிலியர் ஆனவங்க கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. தேசிய மங்கைக்கரசி அம்மாவே சொல்லியிருக்காங்க, "உங்களால என்ன முடியுமோ அத இருங்க" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெறைய பேர் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க, குழப்பிக்காதீங்க, உங்கள போட்டு வருத்திக்காதீங்க. தயவு செஞ்சு முருகர் அத கேட்கவே இல்ல. ஏன்னா வந்து நீங்க உங்களால முடியும், இந்த தான் நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களால முடியும்னா, தயவு செஞ்சு அது மட்டும் இருங்க. உங்கள வந்து முருகர் வந்து நீங்க இது இரு, அது இருன்னு சொல்லவே இல்ல. முருகரான்னு கூப்பிட்டா கூட அவர் ஓடி வந்துருவாரு. கண்டிப்பாக நீங்கள் அதை கவலையே படாதீங்க. அக்கா இவங்களுக்கு செய்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க, என்னால் முடியல அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களால் என்ன முடியுமோ அது மட்டும் இருங்க, சரிங்களா? நான் வந்து அன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்றதுக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்க. அக்கா நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதோட பதில் தான் இந்த வீடியோ. நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து 48 நாள் ஃபாஸ்டிங் இருக்கப்போ நான் வந்து நான்வெஜ் எடுத்துக்காமல் இருக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மார்னிங் மட்டும் மகா கன்சிஸ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மார்னிங் மட்டும் சாப்பிடாம இருந்தேன். இந்த 3 நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கு அண்ட் மதியம் 2 வேளையும் சாப்பிட மாட்டேன். காஃபி டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் நிறுத்திட்டேன். இந்த 7 நாளுமே நான் காஃபி டீ சாப்பிட மாட்டேன். ஏதோ உங்களுக்கு பிடிச்ச பொருளை கூட நீங்கள் நிறுத்திடலாம். என்னால் இதை சாப்பிடாம நான் இருக்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் நிறுத்திடலாம். ஏன்னா கடவுள்கிட்ட வந்து நம்ம சொல்கிறது தான், என்னால் நான் ஒரு பொருள் நான் இழந்தேன்னா எனக்கு ஒரு பொருள் நீ கொடுப்ப அப்படின்றது தான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. உங்களால் மிளகு விருதெல்லாம் தயவு செஞ்சு இல்லாதவங்க தயவு செஞ்சு இருக்கவே இருக்காதீங்க. அது ஆல்ரெடி இருந்து பழக்கப்பட்டவங்க மட்டும் இருங்க. ஏன்னா என்னாலுமே அது முடியாது. ஏன்னா நானும் ஒர்க் பண்ணுறேன், பசங்களை பார்த்துக்கிறேன், வீட்டில் எல்லாமே பண்ணணும். எங்கள் வீட்லேயே மாலை போட்டிருக்காங்க எங்கள் 3 பேருமே. ஸோ அவங்களுக்குமே நான் எல்லாமே வேலை பார்க்கணுன்றதுக்காக நான் வந்து மிளகு விரதம் இல்லை. நான் வந்து 2 வேளை சாப்பிடாம நைட்டு ஈவினிங் மட்டும் தான் டிஃபன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் காப்பு கட்டி இருந்தீங்களான்னு கேட்டிங்க. ஆமாப்பா நான் காப்பு கட்டி தான் இருந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் தான் எனக்கு காப்பு கட்டி விட்டார். அதுக்கப்புறம் அவர் பர்த்டே அன்றைக்கி ஒரு காப்பு ஒன்று வாங்கி கொடுத்துருந்தார் சார். அதுவுமே எனக்கு போட்டு விட்டுருந்தார் அன்றைக்கி. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே நல்லபடியாக இருங்க. உங்களால் என்ன முடியுமோ அது மட்டும் இருங்க, சரிங்களா? கடவுள் வந்து இதை செய் அதை செய்யன்னு கடவுள் சொல்லவே இல்லை. அதனால் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. எனக்கு மெசேஜ் மாற்றி மாற்றி கமெண்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க, மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் இந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டாங்க, சரிங்களா? நானுமே சொல்லிக்கிறேன், எல்லா புகழும் என் அப்பன் முருகனுக்கே. நன்றி.